அண்டாளு பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா. பணியாரத்தை ஒரு மணி நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே சோட்டி சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாளு. பணியாரத்தை ஒரு மணி நேரமா சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத. பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாளே பணியாரம் கூட. உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன? உங்க ஞானம் என்ன? உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய்க்கு கொடுக்குற? இவர் தான் வித்துவா. இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான். இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சியை வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லில் அடிக்கிறா போத்துக்கிறியா? இவர் உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க. இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிறவன் வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா. தவள் தாண்டா பெருசு. அவ தெரிஞ்சுதான் சொல்றா. உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவள் உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் மனுஷன் நீங்க கருவாடு பச்சை மிளகா கட்டுங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி நல்ல கரோட பார்த்தானே வாங்கி வந்த. நான் என்ன இழுத்து வேணா, ஒரு கருவாடு தின்னு பார்த்தானே வாங்கிட்டு வந்தேன். செஞ்சாலும் செய்வ நீ. சரி சரி என்கிட்ட கொடுங்க, நான் அரைச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா, ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஓட்ட வேண்டியது இருக்கு. களவாடி தரமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு. அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க ஏண்டா சின்ன கருப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ கஞ்சி பொழு கூட வந்துருவான். வேல்பாட்டி இன்னும் காணுமே. ஆட்ட தாண்ட போயிருக்கான், வந்துருவான். வந்துட்டேன். உப்பு போட்டனா இல்லையா? இந்த பைய வருஷம் இல்லைன்னா கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அப்பா சாராயம் குடிச்சியா? காட்டு குடிச்சோண்டா எட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? 3 பேர். கைதட்ட சன்மானம் தாண்டா ஒரு கலைஞன் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராவூரணியில 30 கரகம், 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்துதான் வரணும். சும்மா இவனே நீட்டிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. உனக்கு தான் சோறு கிடையாதுன்னு சொன்னல. தண்ணி அடிச்சு வயிறு கபகமான பட்டி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது. சரி எடுத்து வையே, வந்து 2 பேர் சாப்பிடலாம். என்ன வாசனை என்ன வாசனை. ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு. மாப்பிள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போற தட்ட வேண்டியவன். இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொன்ன மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் எரியுது. ஆண்டாளே எப்ப வர போற? ஆண்டாளே எப்ப வர போற? வந்துட்டியா? அப்படியே உட்காரு. என்னங்க பாலு? பாலை அப்புறம் குடிச்சுக்குருவோம். முத ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம். அப்பா இருங்க, புள்ள அழுது பால் கொடுத்துட்டு வரேன். என்னது புள்ளையா? அப்பா பாரு, அப்பா பாரு. இது யார் புள்ளது? நம்ம குழந்தை. என்னது இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல? அது ஆல்ரெடி நடந்து போச்சுங்க சார். இல்லன்னா புள்ள பிறக்குமா? அந்த நாய் எஸ்கேப்டு. புள்ளைக்கு தகப்பன் இல்லையேன்னு தவிச்சா, தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கேன்னு மாட்டி விட்டேன். ஐயோ என் வாழ்க்கையே பழையவனா போச்சே. குழந்தை குடுமா.
குழந்தை பாருடே ஒன்ன விட சிகப்பாரு வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறானா உலகத்திலேயே ஒன்னத்தால உரிமை வித்துவான்னு சொன்னா வாசி நல்ல வாசி வாழ்க 2வது புருஷன் வளர்க இன்னொருத்த கொண்டாடி ஆறது வீட்டுல வெளியில வா யார் நீங்க என்ன வேணும் இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு பாரு யாருங்க நீங்க என்ன எதுக்கு நீங்க சுத்துறீங்க இருக்கு மாப்பிள்ள உங்களுக்கு என்னங்க வேணும் பாட்டி வேட்டு சட்டையில நல்லா இருக்கு அடி யாரு இவ கிறுக்கச்சியா இருக்கா கட்டிக்க போறவன் சரியா பாருடி மாமா ஓடியா மாமா என்ன காப்பாடுங்க மாமா விடு விடு ஒரு ஆம்பளை வேட்டியை பிடிச்சிருக்கிறியா நீ ஒரு பொம்பளையா ஏய் எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளை தான் உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையாப்பு தொங்குன காது யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட ஒத்த தவள் காத்த முத்துன்னு சொல்லி பாரு 18 பட்டிக்கும் தெரியும் இந்த பட்டனாவை பத்தி கேட்டு பாரு உன் பாட்டனுக்கு கேட்டு தெரியும் ஆத்தமணல்ல அடுப்பு மூட்டி வாழை மரத்துல விறகு வெட்டி சாரமலையில ஒல வச்சு சரளிக்கல்லைய கஞ்சியா காத்துறவிடா இந்த பட்டம்மா சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு விடுவேன் பாடாவா எப்போ கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிளிகிறா சாமி இவள சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி பழனிசாமி பழனிசாமி வா வா யார்கிட்ட வந்து ஓட்டக்கார வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புக்கிற என்னன்னு கேளு என்னப்பா அது நீ வீரமான ஆம்பளைன்னு பார்த்தா கிளவி பார்த்துட்டு கொட்டாய் விட்டு நிக்கிற கடப்பாறையை முழுங்கினவன் கக்கவா முடியும் வாடா வாடா தொங்குன காதுன்னு நான் சொன்னேன் ஆடமழையில நனைஞ்ச ஓட்டத்தவளு என்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு பாலுன்னு சொல்லுவேன் சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு விடுவேன் சூப்பியா பழனிசாமி சூப் வைக்கிற கிளவி வந்திருக்காடா நல்லா அமுக்கடா டேய் என்னடா இது வித்துவான் உறங்குறாங்க தூட்டு தூட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க அந்த உளுந்துரும் நம்ம வந்துச்சு தூக்கம் வரல தொல்ல பண்றாங்க நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே இருங்க வரேன் அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா எந்திரிங்கடா வாங்கண்ணா வாங்கண்ணா இதை கொஞ்சம் பிடிங்கண்ணா எதுக்குடா கொஞ்சம் இருங்க மாமா கொஞ்சம் படுங்க எங்க மாமா தூங்கணுமா கொஞ்சம் வாசிங்கண்ணா இவர் பெரிய மைசூர் மகாராஜா நான் வாச்சாத்தே அவர் தூங்குவாரா நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்க வேணா நாங்க 2 ரூபா எது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன்னா இது புடி அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன் பாரு. எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சா கொண்டு விடுவேன் அப்படியே ஓடி போயிருங்க ஆஹா இதெல்லாம் வாழ்க்கை எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா மரியாதை மரியாதை நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா ஆமா நான் அவங்களுக்கு புருஷரு அவங்க எனக்கு சம்சாரரு நான் ஓசி கேட்கிறேன் நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன் இப்படி முழு பாட்டுல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வெந்து போயிரும்னா அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே நான் தப்பா கேட்டுங்களா சொல்லி கல்றடே இல்லப்பா உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா அடி ஐயோ இந்த நாய் குடிச்ச 8 கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு இனிமே ஓசி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும் அடி தம்பி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா இப்ப சுதி ஏறி இருக்கு நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன் அது வேணுமா தம்பி நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா அன்றாயிரம் தானே இப்பவே அவுத்து தர்றேன் அது வேண்டாப்பா நம்ம பழனிசாமி இல்ல ஐயா கோமணம்ல கட்டிருக்கான் அவன் பையன் போடுறானே அன்றாயர் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா அது மாதிரி என்னன்னா அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு தர்றேன் ஒரு கிளாஸ் போட்டு வைங்க போட்டு வைடா சரி
இந்தாங்கண்ணா போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுண்ணா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பன் மகனு சேர்ந்து டிண்டு கட்டிக்குவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தான்டா. அடி யார் அந்த நாயே? குடி குடி ராசா. வீட்டு வாசலே வச்சு குடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா வீட்டு காசுல ஒண்ணும் குடிக்கல. அப்பா வீட்டு காசுல குடிக்கலையா? அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வ? எதுவா இருந்தாலும் திருவிழா வச்சு பேசாத. வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம். வா பாத்துக்கலாம். போடி இப்ப ஆம்பளை போடி. எப்படி கொண்டு வராம போட்டாட்டியா? விளையாடு ராஜா. கை விடுங்க. நீங்க தவள் வித்தாருங்கிறத காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலும் உள்ள கூடி போய் பொண்டாட்டிய பெண்ணு பேரு பிரிட்டீங்கன்னா. யோ, அடிச்சது நான் இல்லையா? அவதாயா என்ன அடிச்சுட்டா? நீ தவள் வித்துவானா இல்ல தவளை வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்கிற நீ. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன், தெரியுமில்ல? தெரியாதுங்கம்மா, உங்க புருஷனை பார்த்தா தெரிஞ்சுட்டேன். உனக்கு சிப்பி எலும்பு வேணுமா வேண்டாமா? வேணுங்கம்மா. கிலோ என்ன விலைங்க? அடி தொண்டிக்காது. பட்டு எப்படி என் நடிப்பு? பிரமாதம் இல்ல பைய அண்டடாயிரா. இத வச்சு அப்பனை மகனையும் ஆட்டிப்பட மாட்டேன். ஆட்டி அமராவதி பஞ்சமி, நான் ஜம்பிங். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், யார் உனக்கு மாமன்? நீதான்ப்பா. புருஷனோட தகப்பன மாமேன்னு சொல்லாம சித்தப்பன சொல்லுவாங்க. யார் உனக்கு புருஷன்? உங்க மகன்தே. அப்படி போட்டு காச்சே. என்ன சொல்ற? உட்காருங்க சொல்றேன். அட உட்கார்ப்பா, கதை நல்லா இருக்கும் போல இருக்கு. உட்கார்ந்தாச்சு. சொல்லு தாயி. நேத்து ராத்திரி ஒரே இருட்டா இருந்தது. ராத்திரினா இருட்டா தான் இருக்கும். புயல் காத்தோட பயங்கர மழை பெஞ்சுச்சா. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் போய் கதவை திறந்தேனா இருட்டுக்குள்ள ஒரு உருவம் என்ன அப்படியே தள்ளிக்கிட்டு உள்ள வந்துருச்சு. பார்த்தா உங்க மகன். அந்த நேரத்துல இந்த பையன் அங்க எதுக்கு வந்தான்? அவன் தான் பேச விடாம தள்ளிட்டே போயிருக்கானே, அதையாம்பா நோண்டி நோண்டி கேக்குற? என்னைய பேசவே விடல. இன்னும் ஒரு பாய்ச்சல். யார் மேல? என் மேல. அடே கதையில இப்பதான் சூடு பிடிக்குது. சொல்லு சொல்லு. எங்க தாத்தா தடுக்க வந்தாங்க. ருஷன்ல ஒரு கொத்து ஒரு அடி. ஓஹோ, முதல்ல ஃபைட், அப்புறம் ரேப்பா? ரொம்ப டாப்பு. அப்புறம் எங்க பாட்டி ஓடி வந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு அடி. யாரம்மா? எங்க பாட்டி. உங்க பாட்டிய நம்ம பையன் அடிச்சு விட்டானா? எங்க அவ ஏன் சிப்பி எலும்ப காட்டிடுவான்னு நானே பயந்து பயந்து திர்றேன். அவனை போய் நம்ம பையன் கும்மா குத்து குத்துறானா? நல்லா சுத்திரியம்மா, சுத்து சுத்து. உங்க மகன் உங்களுக்கு பேரம் பிறக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல? மாமா, இன்னைக்கு நல்ல பசி, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? பிடிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பா? மாமா, அப்பா என் கோவமா இருக்காரு. உள்ள போய் பாரு. மாமா, ஏன்டா பொம்பளை பார்த்தோன்னு மேல விடுற? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? நீ செட்டப் கிட்ட பண்ணிட்டியா? ஐயோ, செட்டப் பண்ணுவனே என்ன பார்த்து செட்டப் பண்ணியான்னு கேக்குறா ஐயா. ஏதோ நாக்கரிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய பலியா? ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா, நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாரு கெடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ மாப்பிள, இது என்கிட்ட விட்டு கேட்கிற விதத்தில் நான் கேட்கிறேன். சின்ன மாப்பிள, கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய், எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ விசிலு, ரவுடி குடும்ப கூடாது. போதும் ஆதாரம். உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும். டேய் கொனக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 2000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100,000 நீ தான் கொடுத்தேன், நான் விட்டுருவேன். வேணாம், இது 100,000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு, இத நீ. மாமா, அவங்கிட்ட என்ன குசு குசு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தான்ல, ஊருக்குள்ள நீயே போய் தண்டனை போல் இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில இருக்கிற 100,000 சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம். நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது வைய, வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது. உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா, வாழ்க்கையில யாருமே 100,000 போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னுமா அவன் இரு பாட்டி.
சாப்பிடு. என்னது எதிரில யாருமே இல்ல? இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல்ல? ஊட்டுங்க. ஓ ஓ என்ன சோளா ஊட்டுறீங்க? முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை ஊட்டுங்க ஊட்டுங்க. அவ்வு குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. அதோ பெருந்தட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் இருக்க. நம்ம கையை கடிச்சு வச்சிருவோம். என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க. அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ்ஸ் லவ் இருடி. ஏங்கிற என் பேத்தி கெட்டிக்காரி. நான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டாளே. பொண்ணு யாருன்னு பாக்குறீங்களா? என் பேத்தி, என் மகனோட பொண்ணு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பட்டம்மா ஆறுண்டு? என்ன பாரிஜாதம், வீட்டுல யாருமே இல்லைன்னு பாக்குறியா? சொல்றேன். எனக்கு நீ தாரமா இருந்தா மட்டும் போதாது, ஒருத்தனுக்கு தாயாவும் இருக்கணும். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். மாப்பிள காசு கூட கடையை அடைச்சிருவாங்க. சும்மா இரு மாமா. போடா. ராஜா இருக்கு, ஜாக்கி இருக்கு, ராணிய காணுமே. மாப்பிள மாப்பிள இந்த காதல் இருக்கிற ரோட்டையாவது எடுக்கணுமா? கடன் கொடுத்தா தோத்துரும் மாமா. போடா, உள்ள தலையை நீட்டிட்டு. மேனர் ஜாக்கிரதையா ஆடுங்க. அவங்கிட்ட தோத்தா நமக்கு மானம் போயிடும். ஐ 2 செட்டு ஒரு ஜோக்கரே. ஐயோ சொல்லக்கூடாது மாமா. சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லிருக்கணும்ல. அடிச்சிடும் போறதுக்கு சீக்கிரமா. என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. அடிச்சாச்சு. காசு எடு. குடுக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? கடவாப்பல்ல எடுத்துருவேண்டா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மைனர் கனவாப்பல் எடுத்து எங்கிட்ட காட்டு பாப்போம். யாருகிட்ட? அப்படி மாப்பிள சண்டை கூட போடுவானா? பெரட்டு பெரட்டு மாப்பிள. அப்படி அவ பாக்கெட் காசையும் எடுக்கிறியா? எடு. இன்னைக்கு ஜேடா மாப்பிள. சாராயத்தை குடிச்சதுனால அண்ணன் கோட்டைசாமிக்கு சாராய சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கிறேன். குடுறா குடுறா. சாராயம் ஜாஸ்தியா குடிச்சா சாராய சக்கரவர்த்தி, வடை 4 ஜாஸ்தியா தின்னா வட சக்கரவர்த்தி, வீட்டுல சொம்ப திருன்னா திருட்டு சக்கரவர்த்தி. அப்படியே எனக்கு ஒரு சக்கரவர்த்தி கொடுங்கடா. மாப்ள நீ அவன் அடிச்சல்ல, அவங்க அப்பா அடியாட்கள் அனுப்பியிருக்கான். இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. எல்லாரும் ஓடுறீங்க. விட்டா இன்னைக்கு பிசைஞ்சு எடுத்துருவானு போட்டிருக்கே. இந்த நேரம் பார்த்து மாப்பிள வேற 4 கால நிக்கிறானே. என்ன பண்றது? ஓடா, ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இன்னொரு அடி அடிப்போம்.
விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அவன் இடத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டோம், கைய கால வாங்கி விடுவாங்க. அவன் ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் தெரியல, வாங்க போயிருவோம். மாப்பிள என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா. முரட்டு தலை இருந்தா பத்தாது மாப்பிள, மூளை வேலை செய்யணும். உனக்கு முரட்டு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனாதான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள் தான் உனக்கு முறவாசம் செஞ்சா சோறு திங்கிறதுடா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக நீதான் மாமா. யாரு? நானு. இல்லன்னா இதுக்கு முன்னால தம்பி கெட்டதே இல்ல. ஆனா சும்மா இரு மாப்பிள. இப்ப கடையில போய் குடிக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள, 2 பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம். சோறு மட்டும் என்னை விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒண்ணையும் காணோம், இதுல உனக்கு வேறையா? ஆமா, என்ன வெஞ்சனம் கிஞ்சனம் ஒண்ணுமே இல்ல? வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அடிச்சு உன் புருஷனுக்கு கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி தண்ட சோதனை இருப்ப நீ? ஆயுசு பூரா இப்படிதான். உன்னை யார் என்ன தூக்கி வளர்க்க சொன்னது? அப்பா அத்தா போனவனு விட்டு இருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள? நீ சும்மா இருமாமா, உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து. டேய் மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்தி கை விட்டு பெஞ்சிட்டு இருக்கிற. இந்த சோத்தை நாய் திங்க மாடா நாய். வா, கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா, கடனை நீ கொடுத்துரு. வாடா. ஏன் மாமா விட்டுறான்? காசு இல்லடா. வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்த, பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிக்காதும் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போட்டிருக்கு. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த. இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கலக்கல. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா இல்ல, அளவு பார்த்துட்டு தர்றேன். இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இது குடிச்சு தர்றேன். பாத்தீங்களா? நீ பாத்துக்க. நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டீங்களே. அந்த தவுளுக்கார செய்யற வேலை பாருங்க. டேய் குடுறா. நீ சட்டத்தை மீறிட்டப்பா. உன் அளவு இவ்வளவுதான், நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற. உன்னை எல்லாம் நம்பி குடுக்கிற தப்பியா? தமிழ் கிளிய போகுது. மாப்பிள, பெருச்சாடி குடிய கெடுத்துட்டான்டா. குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டான்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான். பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவான். அது ஒன்ன விட்டுருவான், என்ன தாண்டா மிதிப்பா. எஸ்கேப்டா. அப்படியே 2 பேரும் ஓடி போயிடுங்க. வீட்டு போய் வந்தீங்க காலை ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம 2 பேரும் உள்ள போயிடலாம். அவன்தான் உங்க அண்டி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம பின் பக்கமா போய் சமையல் இருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவான். வா வா. ஐயோ, பண்ணியே முடிச்சிட்ட. உங்களை வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது சொன்னல, மரியாதை வெளியில போயிடுங்க. அண்ணா, நான் குடிக்கிறது தப்புன்னு சொன்னேன். மாமா தான். என்ன நோமாதான்? எல்லாத்துலயும் 50-50. இப்ப என்ன மட்டும் தனியா கழிச்சு விடுறியா? ஏண்டா கோட்டசாமி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன். எப்ப எப்ப ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன். இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு சீட்டாடி இப்படி காவாலி பேல போயிட்டா. இந்தப்பா, என்ன திட்டாத. உன் தம்பி வேணா திட்டிக்க. தண்ணி போட கூட வரலன்னா அடிக்க வர்றாயா? அதனால நான் தண்ணி போட்டேன். இப்ப சொல்லு, என்னால உன் தம்பி கேட்டானா, உன் தம்பியால நான் கேட்டேன். ஐயோ, நானும் நம்பாதீங்க. ஆமா, இவரை நம்புங்க. ஆனாமதுரை பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி, இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றா, நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, அட்ரஸ் கேக்குறாரு. ஏய், உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க வெளியே. கரெக்ட். நீ கொஞ்சம் எனக்கு வேலை வெளியே. இருக்கு. அட வாங்க. எனக்கு வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா. வேலை இருக்குங்க. சொன்ன கேளுங்க. இங்க பாருங்க. அட பாவி, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. வீட்டுக்கு இப்ப போ வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள. அந்த பண்ணியை மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதான் போச்சு. இல்லாட்டி ஆத்தாங்கர போய் உட்கார்ந்து காய் வியாக்கும். பசி வயித்த கில்லுது மாமா. டேய், எனக்கு தான்டா பசிக்குதே. டேய், அங்க பாரு. டேய், சோறு வருது. அறியாது மாமா. சாப்பிடலாம்டா. அங்க பாக்காத மாமா. அடச்சே. டேய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பி இருக்காண்டா. ஏமாந்துறாத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சு தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த. இப்ப எதுக்கு சோத தூக்கிட்டு வந்த? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டோங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் நம்ம கிட்ட இல்லையே, ஏன்டா கழுத்த இருக்கிற? அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க.
எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. டேய் நான் எங்கடா வாங்குறது? ரெண்டு பேரும் பிச்சை தானே எடுக்கணும். இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். கொண்டாங்க. இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க ரெண்டு பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா நான் சாப்பிடுறேன். ஆமா பஞ்சாயத்து போர்டு தலைவரே காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோத்தையும் போடுறா. அல்றா மாப்பிள அந்த அல்ட்டு அல்ட்டு கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. ஆனா கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். உலகா புடுக்கிற மூக்க விடுறா. அட கொடுங்க. அட போங்கடே. மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருனே. ஏய், ஐயாவோட ஸ்டைல் இந்த தாடியில தான்டா இருக்குது. அவங்க கதையில நம்ம கிட்ட நடக்காது. போட்ட நோ, நான் சொல்றேன், நீ எடுனே. ஏய், மேல கைய கிய வச்ச மாவன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு உனக்கு கையே இருக்காது. என்னது கையே இருக்காதா? என்ன? எங்க பாக்கலாம். குடு இப்படி குடு. உட்கார்றா. என்னது உக்காரு டாவா? ம், கோட்சாமி அவ்வளவுதான். அங்கேயுமா? புரிஞ்சுதா? ஒழுங்கா உட்காரு. மூஞ்சி ஆளு வக்கே படப்ப கணக்கா இப்படி மூஞ்செல்லாம் மசரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த புடி கத்தி கொடு. கத்தி பதமா இருக்குல்ல, திரும்புடா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துறேன் பாரு. கத்துனே கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருணி அழுக்கு இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு முக்குருணி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்பிள ஒரு 5 ரூபா பணம் கொடு, கடைக்கு போய் ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மாதிரி வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். சாராய கடையிலயும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மாதிரி சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்பிள செத்த பணம் கூட நெத்தியில 1 ரூபா காயின் வச்சிருக்கு. நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபா பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு. ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்பிள அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பிரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்ச கொன்னுரு மாமா. நீ என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம் பாரிஜாதம் ஆ, சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்திருப்பான். அது அப்போ. இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்பிள உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏன் உங்க மாமா காட்டு முத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி அண்ணா கூப்பிட்டியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டையில இருந்து பணம் எடுத்தியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாத, நீ தான் எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கலண்ணே. என்னண்ணே, நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்கவே இல்லண்ணே. எங்க வாய காட்டு. என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு. அந்த பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க வேட்டி பாக்குறியா? பாத்துக்க சட்டை பாக்குறியா? இந்த 10 ரூபா காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 வயசு ஆகுது. எப்பதான் திருட்டு பத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள, நீ எடுத்த ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ? மாப்பிள ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு. போட்டா மாப்பிள நில்லு. நெசத்தை சொல்லு. பணத்தை நான் தான் எடுத்தேன். மாமா சொல்லிதான் எடுத்தேன். இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். போ. உங்க தம்பி கெட்டு போறதுக்கு நீங்க தாங்க காரணம். அவன் குடிக்கிறதுக்கு சீட்டாடுறதுக்கு நான் தான் கத்து கொடுத்தேங்கறியா? இல்லைங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் திரும்பிருப்பான்ல.
இவன் கிட்டது போதாதுன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவாழ்த்தி எடுக்க சொல்லையா? பொறுப்பே இல்லாத அந்த பையல எவ கட்டிக்குவா? அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பாங்க. கம்பம், குமுளி, கூடலூர்ல இருந்து கணக்கிட்டு சின்னமனூர், தேனி, வரசராடு வரைக்கும் என் பொண்ணு பேர் வைத்த ஆட்டக்காரிதான். இருந்தாலும் ஒரு ஆட்டக்காரன் புருஷனா வந்தா தானே 2 பேரும் முழுசா வயித்த கழுவ முடியும். உன் குழந்தைன்னா சதா குடிச்சிட்டு சீட்டாடிட்டு திரியறாரு. அவங்க அண்ணனே பொண்ணு கேட்க வரல, நீ எப்படி தாய் வந்த? ஏதோ நம்பி நான் பொண்ணு கொடுக்குன்னு சொல்லு. அவன் சாராயம் குடிக்கிறான் தானே தவிர சம்சாரத்தை வச்சு காப்பாத்த தெரியாதவல்ல. என்ன நம்பி உங்க பொண்ணை கொடுங்க. அவனை ஒரு மனுஷனாக்கி உங்க பொண்ணை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. என்னமோ தாய், நீ இவ்வளவு சொல்ற. உன்னைய நம்பிதான் என் பொண்ணை கொடுக்குறேன். மகனே, உன்னை நம்பிதான் பொண்ணை கொடுக்குறாங்களா? நீயே தாலியை கட்டி நீயே வச்சு பழச்சுக்க. மரிமா, போய் புள்ளைய கூட்டிட்டு வா. ஏய், மாப்பிள்ள உன்னை பாக்கணுமாவா? நான் வரமாட்டேன். வாடி. மாமா வரமாட்டேன். மாமா என்ன இது பம்பாத்து வேலை இருக்கு? பொண்ணு வெளியே வந்தா தானே மாப்பிள்ள பொண்ணை பார்த்து புடிச்சிருக்கு முடிக்கிற சொல்ல முடியா? அதானே மாப்பிள்ள நான் சும்மாவா? முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. எப்படி உன் முகர கிட்டக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு வீராப்பு வேறையா? பொண்ணை கண்ணை காட்டாமலே தாலி கட்ட வச்சிருவேன். சுமார் நீ அவசியம் பொண்ணை பார்த்து தான் ஆகணுமா? பின்ன அப்ப ராத்திரிக்கு இங்கதான் தங்கல். எப்படி மாமா? இப்ப பாரு. ஐயோ ஐயோ, வயிறு வலிக்குதே அம்மா. ஏண்டியம்மா, எல்லா பிள்ளைகளும் மொச்ச பயிறு, தட்டை பயிறு, கல்லு பயிறு, முத்து, காணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. நீ என்ன வெறும் கம்மம்பிள்ள கொண்டு வந்திருக்க? உன் மனசுல என்ன அம்பிட்டு ஆசை இல்லாத ஆட்டு வச்சிருக்க? அம்பூட்டு மழைப்பறையிலையும் உன் மழைப்பறையிலையும் தலை வளர்ந்து வளர்த்துருக்கு. உன் மனசுல அம்பூட்டு ஆசையா? உன் ஆசையெல்லாம் நினைச்ச ஒரு பாட்டா படித்த வெக்கமா இருக்கு. ஏய், நீ இந்த கோடிச்சாமி கட்டிட்டு வந்தாலும் மழைப்பாரி போட்ட பிறகு என்ன பாடுறி?